வெல்கம் டு ட்ரிபிள் வாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போறோம். 2026ல பொங்கல் கும்பிட்டு பொங்கல்னு சொல்ல போறோம். 2026ல ஃபர்ஸ்ட் வர ஃபெஸ்டிவல் இது. சிறப்புமா பண்ணிடுவோம். இப்போ பொங்கல் வைக்கிறத வந்து நாங்கள் vlog எடுத்து எங்க கூட நீங்களும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. பொங்கலை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பொங்கல் சொல்லலாம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்கள் காட்டுறோம் எப்படி பண்ணல. ஹவு டு மேக் பொங்கல் கூட நிறைய பேர் சொல்லி தரோம். 2 மினிட்ஸா மேகி மாதிரிங்க. சரிங்க, சரி வாங்க பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் நிதிஷே ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும். நான் உட்காந்துக்கிறேன். நான் வந்து செஃப். தம்பி செஃப்லாம் இல்ல, எல்லாம் போய் பலூன் கட்டுங்க. டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. மரியாதையில நம்ம இப்படி போட்டு போறான். இது என்னடா இது வேஸ்ட் இப்படி வருது. நீ வந்து கரெக்டா இப்படி தூக்கி கட்டிட்டு அப்புறமா இப்படி உட்காரணும். அப்பதான் வந்து போகாது. நீங்களும் உட்கார மாட்டீங்களா? அப்ப இதெல்லாம் கிளீன் பண்ண வேணாமாடா? தண்ணி வேணும்டா. ஃபர்ஸ்ட் வந்து அரிசி வந்து எங்க அம்மா கிட்ட தான் கேட்டு வந்தேன் என்னென்ன ஸ்டெப். ஸ்டெப் 1 3 டைம்ஸ் வந்து அரிசியை வாஷ் பண்ணோமா. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து கழுவிட்டு மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். மண்ணெல்லாம் வேணாம். இது ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணணும். ஆமா, அரிசி ஏதாவது அரிசி வாஷ் பண்றேன். அது இதுல மாத்திர அதுல கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாடா. இதை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சாடா கழுவ. இங்க வச்சு அப்படியே தண்ணி ஊத்துவியா? வேற எப்படி கழுவ? சும்மா லைட்டா ஃபுல்லா ஊத்துறனா உடஞ்சு வந்துரும்டா. லைட்டா ஃபார்மாலிட்டிக்கு தண்ணி போட்டு இது பண்ணிட்டு மஞ்சள் பூச வேண்டியதான், அவ்வளவுதான். அப்படியே இது பண்றேன். தம்பி ஒஞ்சிச்சுன்னா உங்க அம்மா என்ன கேட்க கூடாது, ஓகேவா? இதுக்கு நீதான் பொறுப்பு. ஆமா, ஓகேவா? சொல்லு, நான் கழுவுறேன். ஒண்ணும் ஆகாதுடா, இது சூடு பண்ணிட்டாங்கடா. இது கரையாதுடா. உடஞ்சிருச்சுன்னா அம்மாக்கு நீ பதில் சொல்லிடுறியா? சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி வரா. ஆனா லைட்டா கழுவு. என்னடா இது? என்னால முடிஞ்சது நான் சொல்றேன். அம்மா நிதிஷ் தாமா வச்சான்ட்டு. அது எனக்கு தெரியாதுப்பா. ப்ரொசீஜர் கழுவி முடிக்கணும். உள்ள யார் கழுவா? உள்ளலாம் கழுவு. உள்ள கழுவுனா அப்புறம் டீ பிடிக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். பரவாயில்லையா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டேன் என்னென்ன ஸ்டெப் பண்ணிட்டு 3 டைம்ஸ் வந்து அரிசி கழுவ சொன்னாங்க. அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அரிசியில வந்து நிறைய அழுக்கெல்லாம் இருக்குது. தண்ணி ஊத்து. அதுதான் வந்து நாங்க அரிசி கழுவி முடிச்சிட்டோம். ரொம்ப கழுவிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா லைட்டா டவுட்டா இருக்கு. மறுபடியும் தண்ணி ஏத்துறோம். நீ எடுத்துட்டு வா, நான் சொல்றேன். எடுத்துட்டு வா. டைரக்டா ஊத்திராத, கையில புடிச்சு ஊத்து. சரி, அதிகமா ஊத்திராதீங்கடா. அந்த அண்ணன் ஓரா பண்றாரு. உங்ககிட்ட ஒரு வேலை சொல்றதுக்கு நானே செஞ்சிடலாம் போல. நோரா இங்க வா. கை வச்சியா மஞ்சள்? இங்க வா, நான் சொல்ற மாதிரி பண்ணு. சுத்தி தடவு. நானா இது தடவுடா போதும்டா. இப்படிதானே இருக்கணும். தடவுடா. அடுப்ப கவுத்துறாதா? எல்லாம் தெரியும். நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சட்டதா திட்டா இருக்குது. ஆனா ரொம்ப இல்ல கரெக்டா தான் இருக்கு. தம்பி என்ன பண்றீங்க? இந்த மொட்டை போட்டு தேய்ப்பாங்க பத்தியா? மண்டை மேல தேய்ச்சி. தேக்கட்டும்டா, விட்றா. பதறாதீங்களா, விடு. தேக்கட்டும்டா, விட்றா. நீ அடுப்ப நிக்க வச்சு தேய்டா. நிக்க வச்சா கையில எடுத்து தேய்டான்னா நிக்க வை. இங்கதான் தேய். இங்கெல்லாம் இன்னும் தேய்க்கல. வேட்டியில லைட்டா ஊத்தி விடுறா. இங்கெல்லாம் தேய். ஊத்தி விட்டுருவேன் அந்த பிள்ளையா. இது வந்து 15 மினிட்ஸ் வந்து ப்ரொசீஜர் வந்து 15 மினிட்ஸ் ஊற வைக்கணுமா? சரி, ஆமா. 15 மினிட்ஸ் லேட்டர். அதான் நிதிஷே மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் குங்குமம். 1 2 3 4 5 பொட்டி வை. 5 பேர் இருக்கும். 3 தானே வைக்கணும். இல்ல 5 பொட்டி வைக்கலாம். எல்லாரோட கொள்ள 5 பொட்டி வைடா. தானே பிடிங்க. 3 போதும்டா. இதுல 2 வச்சிருப்போம். போடுப்பா. உள்ளியே போடு எல்லாத்தையும். ஆன்டிபயோட்டிக் எல்லாம் சரியா? மஞ்சள் ஆன்டிபயோட்டிக். குங்குமத்தை தூக்கி அரிசிக்குள்ளேயே போடு. சாலா வெள்ளத்தை போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். வெள்ளம் வந்தீங்களா? வெள்ளம் எடுத்துட்டு வரல நானு. அடப்பாவி, சக்கரை பொங்கல் தான். சக்கரை தான். சக்கரையா? சரி வா. சரி பண்ணுவோமா? சரி பண்றியா? பிரியாணி பண்ணலாமா? இல்ல
எல்லாமே பண்ணிடலாம். 50 ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு வந்தா போதும். சிக்கன் வாங்கிட்டு வந்தா போதும். ஒரு சிக்கனே ஒரு பிரியாணி மசாலா, வெங்காயம் லைட்டா பொங்கல், நான்வெஜ் பொங்கல். சரி அதுதான் அடுப்பு பற்ற வைக்கணும். இப்போ வந்து அடுப்புக்கு என்ன பண்ணணும், விறகு எடுத்து வைக்கணும். வேஷ்டி கட்டணும், உட்காரவும் முடியல நிற்கவும் முடியல. ஐயா இருங்க ஐயா ஒரு நிமிஷம். ஜண்டா இப்படி இருந்தா எல்லா கட்டைக்கும் பத்தும். இன்னும் 2 கட்டை கொடுறான். ஏய் எல்லா கட்டையும் வச்சிடாதடா. ஃபர்ஸ்ட் 10 ரூபா விடுறா, 10 ரூபா விடுறா. மங்களகரமா ஆரம்பிங்க வைக்கிறான். சாமி மஜாவா ஸ்டைலா பண்ணிட்டா. இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டா. வேணாம் நார்மலா போயிடும். இப்படி வச்சு பண்றடா மஜாவா. அஞ்சான் படத்துல வரும் கை படமா அஞ்சான் படம். இந்த ஒத்தி வச்சிருவோம் அதான் நினைக்கிறேன். மஜாவா ஒத்த வைப்பேன். தெரிஞ்சிச்சு அவன் இன்னைக்கு பத்த வைக்க மாட்டான். 2027 தான் பத்த வைப்பான் அவன். 5 பேருமே கைப்பிடிங்க. கைப்பிடிங்க. கற்பூர கொளுத்த தெரியாதாடா உனக்கு? மஜாவா கொளுத்தி போடுறதுதான் ஸ்பெஷலிஸ்ட். பத்தியா இப்ப மேல போடுற அந்த இதெல்லாம் போடு போடு போடு. கற்பூரம் அணையாது போடு. போட்டேரு ஏய் நீ வத்தி குச்சி போடாதடா, கட்டைய போடுறா. குச்சி போட்டேன். சரி தெரியும் போயிட்டேன். என்ன போடுற டெக்னிக் இதெல்லாம்? ஏய் அது அப்படிலாம் பண்ணக்கூடாது. சால்ட் பே மாதிரி போடணும். போடு. இன்னும் போடு. இன்னும் மஜாவா போடுறேன். போதும் போதும் போதும். பத்திக்கிச்சுரா கட்டையறா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்க போறோம். பொங்கல் வச்சுட்டு நம்ம சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் பொங்கலை. எங்களுக்கு வந்து ஊர் இல்லாததுனால எங்க வீட்டு மொட்டை மாடியே எங்களுக்கு ஊர்ல போயிட்டு அதான் சொன்னல அனுப்பிச்சிட்டான் அவன். அது பாட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. கற்பூரம் எங்கடா? கற்பூரமும் காலியா? சால்ட் பே ஊதல அது அமிச்சிச்சு. அணைய வச்சுட்ட அப்புறம் ஊதிக்கிட்டு இருக்க. இப்ப ஊதுனா எரியும். இரு ஊது 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 அல்ச்சல்ல ஊது. சரி அவரு ஏய் இருடா. எப்படி மஜாவா? நான் தானே சொல்லி கொடுத்தேன். நான் நல்லவன், அதனால நான் ஊதுனா பத்திக்கிச்சு. இவ்வளவு நேரம் நம்ம ஊதி நெருப்பு கொஞ்சம் வர வச்சிட்டோம். இவரு ஊதுன உடனே வந்துருச்சு. அவ்வளோ பாத்தியா மஜா பாத்தியா? அதுல பொங்கல் செய்யுங்க. ஏய் அடி வாங்கடா. ஊற வைக்கணும். நீங்க ஊறிட்டு இருக்குமே 5 நிமிஷம். இப்போ ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் எரியும் போது 10 நிமிஷம். 5 நிமிஷம் ஆயிடும். பொங்கல்னா கரும்புடா. கரும்பு எங்கடா? பொங்கல்னா கரும்பு கேட்டா. ஏய் அடுப்ப தள்ளி விட்டுறாதடா. உள்ள சிட்டிக்குள்ள போயிடுச்சுடா. கண்ணாடியா? கண்ணாடி. கரும்புனா பொங்கல், பொங்கல்னா கரும்புடா. கரும்பே இல்லாம பொங்கல் வைக்கணுமேடா. நிதிஷ் பயங்கரமா பத்த வைக்கிற போலியே. நான்லாம் ஊர்ல வந்து காலைல குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி அடுப்புலதான் போடுவேன். சத்தியமாடா எங்க தாத்தா அவனும் காலைல. நீ வயசாகி கிடக்கும் போதே தெரியும். நான் ஒரு டைலாக் சொல்றேன். தீ பரவட்டும். எப்படி தீப்பொறி? வேணாம் போதும். இருக்கிறது 10 தீப்பொறி
வந்துச்சு. இரு வேணாம் இரு. இல்ல நெருப்பு இருக்கு, அது பிடிக்கட்டும். புகடிக்குது. அப்படியே ஸ்மோக்கர்ல ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? புகையோட அப்படியே நான் துப்பாக்கி விஜய் மாதிரி இப்படி வரேன். அடுப்பு தூக்கிட்டு வரியா எப்படி? திரும்ப எவனோ ஒருத்தவன கமெண்ட்ல மாசுன்னு சொன்னா கம்முன்னு இருக்கணும். ஓகேவா? கமெண்ட பார்த்தோமா கம்முன்னு இருக்கணும். அதை விட்டு எதாவது பண்ண கூடாது. புரியுதா? எரி 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 ஏய் ஆயுதம் இருக்குடா. இப்ப வாடா, எவ்வளவு பெரிய புகையா இருந்தாலும் வா இப்ப பாத்துக்கலாம். ரொம்ப பேசினது வச்சு குச்சி எடுத்து வாயிலே வச்சு முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இல்ல இந்த குச்சி தெரியுமா? நீ நெகட்டிவா பேசுறவன முதல்ல அனுப்பிச்சு விடணும். கிளம்பி அது வேணாம் அடியில இன்னைக்குள்ள அந்த இது பொங்கி அப்படியே வந்துருமாடா? வந்துரும்டா. என்ன 4 hours ஆகும். அவ்வளவுதான். ஆனா கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல எங்க அம்மா மூட கூடாது. மூடிதான் வைக்கணும். இல்ல மூட கூடாது. மூண எப்படா பொங்கும்? உள்ள இருக்கிறது பாயில் ஆகணும். இப்ப அது அப்படியே பொங்கி வரணும். நூறா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கம் ஆன் गाइस. பபிள்ஸ் வந்து गाइस பபிள்ஸ். ஓகே வேணாம். பொங்கி வர்றத தடுக்குறான் गाइस இவன். மாதிரி கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவனெல்லாம் வந்து உங்க கேங்ல சேர்த்துக்காது. சரி பொங்கல் வைக்கிறேன்றீங்க. வெள்ளம் இருக்கா? தம்பி நம்ம செய்யறது வந்து சக்கரை பொங்கல். அதனால சக்கரை அரிசி அவ்வளவுதான். சக்கரை பொங்கல் போடுறாங்க. வெள்ளை சக்கரையா? ஆமா வெள்ளை சக்கரை. எந்த ஊர்ல பொங்கலுக்கு வெள்ளை சக்கரை போடுறோம்? நாங்க போடுவோம்டா. நாங்க ரிசீவ் சர்ப்ரைஸ். நல்லா வேற மாட்டானே. எனக்கு ஆகவே வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். இது பொங்கல் வந்து எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா சூரியனுக்கு வந்து சூரியனை வந்து வழிபாட்டு அந்த இயர்ல வந்து அமோகமா வளர்ச்சி விவசாயம் இதெல்லாம் பயங்கரமா வரணுன்ட்டு நம்ம வந்து பொங்கல் கும்பிடுறோம் காலமா. இப்போ வந்து நாங்கள் வந்து பொங்கல் வச்சு எங்களால் விவசாயம்லாம் பண்ண முடியாது. அதனால என்ன பேசுறது பொங்கல் வச்சு பொங்கல் சாப்பிட போறோம். உனக்கு பொங்கல் தானடா? பொங்கல்லாம் என்ன ஸ்வீட்டா இருக்கும். பொங்கல் எது கொண்டாடுறோம்னா நம்ம ஃபார்மர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்றோம். அதனால பொங்கல் கொண்டாடுறோம். ஃபார்மர்ஸை ரெஸ்பெக்ட் பண்றதுக்குன்னா இந்த சூரியன் அக்ரிகல்ச்சர் சன் இவங்கெல்லாம் நம்ம கடவுளா வச்சு நம்ம கும்பிடுறோம். அதான் வருஷத்துல 3 நாள் வருது. ஓகேவா? ஒண்ணு இந்த நார்மல் பொங்கல், இன்னொன்னு மாட்டு பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. ஓகே ஹாப்பி பர்த்டே. ஐ மீன் புரிதலுக்கு புரியும். இன்னொன்னு காணும் பொங்கல். அப்படின்னா ஊர்ஸ்த போனோம். சரி இதான் உனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சது பொங்கல். உனக்கு தெரிஞ்சது நிதிஷ் பொங்கல்? எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து விவசாயம் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ற டைம் இருக்குல்ல, அது வந்து இந்த இயர்ல வந்து ஸ்டார்டிங்ல இந்த டைம் வந்து வர்றதுனால இந்த பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணி அந்த இயர் வந்து அமோகமா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் அப்படின்றதுனால பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணி இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் அப்படின்றதுனால பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணி ஃபார்மர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த மாட்டு பொங்கல் எதுக்குன்னா இப்பதான் வந்து டிராக்டர், பிறந்த காலத்துல வந்து மாடுதான். அதனால இப்ப மாட்டு பொங்கல் அப்படின்றதுக்கு வந்து அதுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பரா அதையே கன்சிடர் பண்ணி அதுக்கு தனியா மாட்டு பொங்கல். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். பொங்கல்னா இப்பதான் குட் மார்னிங் சொல்லுப்பா. பொங்கல்னா வேஷ்டி கட்டிக்கினே சட்டை போட்டுன்னு ஸ்கூல் இருந்தா ஸ்கூல் போகணும், காலேஜ் வாசல்ல போய் டான்ஸ் ஆடிக்கினே இதான பொங்கல். நேத்து எங்க போன? நேத்து வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்க போலான்னு இருந்தேன். இங்க என்ன பண்ண காலேஜ்ல என்ன பண்ற? நான் காலேஜ்லாம் பயங்கரமா இருக்காங்க. பயங்கரமா இருக்காங்களா? நான் ரெகுலரா பாக்குற எல்லா மூஞ்சிங்களா தான் இருக்கும். ஆனா நேத்து மட்டும் என்னன்னு தெரியல, 1/2 கிலோ சிமெண்ட் 1/2 கிலோ சுண்ணாம்பு எல்லாத்தையும் மூஞ்சில பூசிக்கிட்டு வருதுங்கண்ணா. இதே வந்து நெசல் ஆயிட்டேன். நல்லா போனேன் ஒரு 4 பொண்ணு கூட சுத்தினேன். ஜாலியா சாப்பிட்டு கிட்டு. என்ன பொறுத்த வரையும் பொங்கல்னா ஒரு நாள் கவர்மெண்ட் லீவ், வீட்டுல போய் உட்காந்து 3 நாள் கவர்மெண்ட் லீவ். 3 நாள் கவர்மெண்ட் லீவ் ரெஸ்ட் எடுக்கலாம் ஜாலியா. கவர்மெண்ட்ல தான் சலுகை கொடுப்பாங்க, வாங்கி வீட்டுல கொடுக்காம அப்படியே அமைக்கிட்டே வெளில போய் வாங்கிட்டியா? வீட்டுல கொடுத்தியா இல்லையா? 500 ரூபாய் ஆட்டிய போட்டேன். 500 ரூபாய் ஆட்டிய போட்டேன். நீ எவ்வளவு ஆட்டிய போட்ட?
நான் வாங்கவே இல்லடா, நான் கோயிலுக்கு போயிட்டல, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு. இந்த வாட்டி கிடைச்சிருந்தா 3000 ஆட்டிய போட்டிருப்பேன் நான். ரேஷன் கடை பக்கமே போவாதனால பொங்கலுக்கு ரேஷன் கடைக்கு போயிடுவேன் நான். ஆமா, ரேஷன் போயிடுவேன் நான். இந்த கூட கொடுக்குற பொருள் எல்லாம் வேணாம் நமக்கு. அப்பதான் தெரியல நம்ம ஃபேமிலில கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது எல்லா மெம்பரும் வந்து ரேஷன் கார்டுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட பதிவு பண்ணணும். ஆனா பொங்கலுக்கு போயிடுவாங்க. ஆமா, பொங்கலுக்கு போய் நான் ஃபிங்கர் பிரிண்ட் பதிவு பண்றேன். பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ண கூடாது, பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஊர்ல போயிட்டு அந்த நிறைய பசங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு திருவிழா மாரி நடத்தி அவங்களுக்குள்ள கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி அப்படி விளையாண்டாதான் அது பொங்கல் ஜாலியா இருக்கும். நம்ம என்னன்னா வீட்டுக்குள்ளேயே 4 பேர் இருந்துக்கின்னு ஒரு அடுப்புல வச்சுக்கின்னு பொங்கலை சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதுதான் பொங்கல் முடிஞ்சிச்சு. இதுக்கு பேர் பொங்கலா? உப்பெல்லாம் போடணுமாடா? உப்பு எடுத்துட்டு வந்தே இல்லையா? சக்கரை எப்பயே போட்டுலாமா? இல்ல இங்க வந்துதான் போகணும் சக்கரை. வெள்ளம்னா இப்ப வந்து வீட்டுல சொல்லியிருந்தா நல்லா இருந்துச்சு. பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து போடணும். இன்னும் கொஞ்சம் போடு. வெயிட் பண்றியா? வீட்டுக்கு போய் வெள்ளத்துன்னு வரேன். வேணாம், அது சக்கரை பொங்கல் ஆயிடும்டா. பிஞ்ச் ஆஃப் சால்ட் எதுக்குன்னா அது பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதுக்கு அவ்வளவுதான். பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல தானே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டோமோன்னு வேற பயமா இருக்கு. அதான் गाइस பொங்கல் எதுவுமே பண்ணல. அதுக்குள்ள வருது அரிசி பதம் பாருங்க गाइस. அதுதான் பொங்கல் வந்துச்சு, அதுதான் பொங்கல் முடிஞ்சிச்சு. பொங்கல் ஏய் காட்டுறா போதும். அரிசி வந்துச்சாடா? அரிசி வந்துச்சா? கலர்ரா அரிசி கட்டிக்கிட்டே இருக்குடா, உருண்டையா வருது. அதான் गाइस மறுபடியும் பாருங்க. பொங்கலோ பொங்கல் வா. சக்கரை போடுறா. சக்கரை போடுங்க. போடுங்க. இது கம்மி பண்ணுங்க. அனல் கம்மி. அனல் அதிகமா வைடா, அரிசி வேணும்டா. கம்மியா வைடா. சக்கரை போட்டா அடங்கிடும்டா. வைடா, சக்கரை போட்டா அடங்கிடும். गाइस இப்போ வந்து சக்கரை போடணும். தண்ணி அதிகமா ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு பத்த வச்சுக்கணும். அடுப்பு பத்த வச்சுக்கிட்ட பிறகு அரிசி கழுவிக்கணும். அரிசி கழுவின பிறகு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி ஊத்திட்டு அடுப்பு பத்த வச்சுட்டு அடுப்பு வச்சுட்டு குண்டான வச்சுட்டு பிறகு லைட்டா சால்ட் போட்டுக்கணும். சால்ட் போட்டு சுகர் போடணும். வெள்ளை சக்கரை. ஏய் கம்முனுடா, சாமிக்கு படைக்கிறது சாப்பிட கூடாது. ஆமாடா. ஆமா இப்படிதான் சொல்லுவாங்க. அதே சொல்றாங்க இவங்க அம்மா எனக்கு சொல்லிருப்பாங்க. அது அப்படியே இங்க சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல அரிசி சாப்பிட்டு என்னது இருக்கு? நான் எப்ப சாப்பிட்டேன்? அவனும் நான் சாப்பிடுவேன். திருடி சாப்பிட்டீங்களாடா? ஏன்டா இப்படி பண்றீங்க? ஆமா, சாமி குத்தம் பண்ணிட்டீங்களா? தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. போங்க. போதும். நிறைய போகும். அதுக்கப்புறம் சாப்பிட முடியாத மாரி வந்துச்சுன்னா அப்புறம் கலந்துக்கலாம் சக்கரை. அப்புறம் கலந்துக்கலாம் போட்டு. உனக்கு நல்லா இருக்கு. கண்ணெறி அவ பாட்டு கண்ணி வச்சுடி. உனக்கு கொளுத்தி போடதான் தெரியும், எனக்கு ஊத வச்சு எரிய வைக்க தெரியும்ல. என்னத்த ஊதும் தெரியும்ல. இருப்பேன். அதனாலதான் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். தெரியும்ல. ஆமாண்டா, கொளுத்தி போடுறதே அவன்லாம், அதை ஊத வைக்கிறது நானு. திரும்ப பொங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்குன்னு சொல்லுது. ஓஹோ, பாத்துக்கோங்க. அப்ப நம்ம எல்லாம் பொங்க வச்சிருவாங்களா இந்த வருஷம்? நம்மள பொங்க வைக்க கூடாது, நம்ம எல்லாரையும் பொங்க. அப்படி எங்களுக்கு எல்லாம் ஊர் இல்ல गाइस, அதனால நாங்க வந்து சிட்டிலேயே இது பண்றோம். ஊர் இருந்தா நாங்களும் ஊருக்கு போயிருப்போம். பட் என்ன பண்றது, ஊர் இல்ல. அதனால நாங்களும் இங்கேயே அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு இங்கேயே இருந்துடுறோம். ஊர் இருக்கிறவங்களாம் கன்ஃபார்மா ஊர்ல போய் செலிப்ரேட் பண்ணுங்க. வருஷத்துல ஒரு 3 நாள் லீவ் எடுத்து போயிட்டு செலிப்ரேட் பண்றதுல தப்பு இல்லை. ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பொங்கல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்னன்னு தெரிய வைக்கணும். எங்களுக்குலாம் ஏதோ கொஞ்சம் தெரியும், அதோ டிவியில பார்த்துருக்கோம். நாங்க சின்ன வயசுலலாம் ஊருக்கு போயிருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் பொங்கல்லாம் என்னன்னே தெரியாது. பொங்கல்லாம் எதுக்கு செலிப்ரேட் பண்றோன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆயிடும். நீ நான் நினைக்கிறேன் நிதிஷ், நம்ம இருக்கிற மாதிரி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடாது. அதனால எல்லாருக்கும் கூட்டு போய் எல்லாருக்கும் வயக்காடு, அப்புறம் அந்த என்னது தண்ணி பாய், என்னது அருவி ஓட தண்ணி பாய்ச்சுமடா வயல்ல. பம்பு செட்டா? பம்பு செட்ல என்ன குளிக்கிற நீ? ஓட அருவியில குளிக்க வை. அதை விட அந்த கிணறு எல்லாத்தையும் காமிங்க. என்னதான் சிட்டி வாழ்க்கையா இருந்தாலும் வில்லேஜ் வாழ்க்கையும்
பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இதுமாதிரி ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, வில்லேஜும் இல்லை, வில்லேஜில் வீடும் இல்லை. நாங்களாம் சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே இருக்கிறதுனால வந்து வீடு இல்லை. நீ ஏடா போல ஊருக்கு? அதாவது என்ன சொல்றது, போக முடியல வைக்கிறா, கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது. அது எப்படி தெரியுமா, சில பேர் வீட்டுல அம்மா அது வேற 3 நாளுக்கு போயிட்டு வரணுமா அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. அதுவே ஒரு பெரிய இது இருக்கு. ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படி பண்றாங்க, இல்லாதவங்களுக்கு ஊரிலேயே அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து பொங்கல் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து கடைசி ஸ்டெப்பு நெய் போடணும். நெய் போட்டு இறக்கிட்டா அதுதான் பொங்கல் முடிஞ்சிச்சு. நாங்கள் டேஸ்ட்டை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பொடி சாப்பிட்டீங்களா guys? அதான் பொங்கல் பார்த்தா தண்ணி தெளிச்சிடா. கரண்டிடா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பொங்கல் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி முடிச்ச பிறகு எல்லாரும் ஒரு பிடி பிடிச்சிட்டு அதுதான் நெக்ஸ்ட் வந்து கேம் விளையாட போகிறோம். கேம் விளையாடி ஃபன் பண்ண போகிறோம். சுகர் சால்ட் எக்ஸ்ட்ராடினரி. சுகர்லாம் கரெக்டாக இருக்காடா? பக்கமாக இருக்கு. டெக்ஸ்சர் எப்படி இருக்கு? நாங்க கை வச்சா அப்படிதான் இருக்கும். சும்மாவா? சக்கரை போட்டது நானு. சக்கரை போட்டதுனால ஒன்னும் கிண்டுனது நானு. கிண்டுனது நானும் தான் பண்ணேன். அக்னி பவானி போட்டி. ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து சமைச்சு முடிச்சாச்சுன்னா சூரியனுக்கு கொஞ்சம் வந்து இதை வந்து காமிச்சிருந்தோம். சூரியனுக்கு காமிச்சிடுறோம். கடவுளே சாப்பிட்டுக்கோங்க. ஃபுல்லாக இல்லை, இது சீரியஸாக நல்லா இருக்குடா. பொங்கல் மஜாவாக இருக்குது. செஞ்சது யாரு? நானே. வாங்க எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படியே. ஏன்? ஏன்டா? அது வந்து இனிப்புன்றதுனாலே நமக்கு செட் ஆகுது. இதுல 2 கறி பீஸ் இருந்ததுன்னா என்னத்துக்கு அடிச்சு நகர்த்திட்டு இருப்பாரு. டேஸ்டிங் டைம் गाइस. எப்படா இந்த சுகர்லாம் சாப்பிடுறீங்க? வாயில தான். ஃபர்ஸ்ட் குப்பரே தப்புடா அப்படி சொல்றாங்க. சுகர்லாம் சாப்பிடாதனா? சரி அப்படி போடா. சாப்பிட பக்கத்துல வந்த கொலை எதுக்கு நிதி சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவாரு. ஐயோ நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் குறை இருக்கு. முந்திரி திராட்சை எல்லாம் கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ நட்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருந்திருக்கும். நெய் கொஞ்சம் போட்டுறா நினைக்கிறேன். கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறேன். அப்புறம் சாப்பிட முடியாது. என்ன உனக்கு வேணுமா? அத லைட்டா உப்பு போட்டு செஞ்சிருந்தா கூட காலி பண்ணிருப்பேன். உப்பு போட்டிருக்கா? உப்பு போட்டிருக்கு. இனிப்பா இருக்க கூடாது. இனிப்பெல்லாம் இல்லை, அவ்வளோவெல்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம். பொங்கல் அருமையாக வந்துருக்குது. இதை சாப்பிட்டே நெக்ஸ்ட் கேம் விளாடுறோம். கேமில் வந்து மீண்டும் சந்திப்போம். பாய் பாய். அமுக டுமுக அமால் டுமால்.